நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக சென்று இந்த பூதச்செடி பேய்ச்செடி என்று அழைக்கப்படுகிற சீமக்கருவேல வேலிக்காத்தான் அகற்றுகிற பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறேன். 2 நாட்களுக்கு முன்பு கோவை வடக்கு மாவட்டத்திலே நான் பங்கேற்றேன். எனக்கு உடல் நலம் பாதித்தது. காய்ச்சலும் இருமலும் என்னை கடுமையாக பாதித்தன. ஆனால் நிகழ்ச்சியை ரத்து செய்யவில்லை. அங்கு கொடுத்துகிற வெயிலில் அந்த பணியில் ஈடுபட்டுவிட்டு மறுநாள் கோவையினுடைய இன்னொரு பகுதிக்கு சென்று அங்கே மாலை வரை இருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு அந்த உடல்நல குறையோடு நேற்று தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்திற்கு வந்து அங்கே இடசவேரி சத்திரப்பட்டி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த வேலிக்காத்தானை அகற்றுகிற வேலையில் முழுமையாக ஈடுபட்டு எல்லா இடங்களிலும் அது வேரோடு பிடுங்கப்பட்டால் தான் அழிக்க முடியும். அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கிறேன். நாளை மறுநாள் உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு வருகிறது. நான் சென்று இந்த மாவட்டங்களில் முதலில் இருந்த செய்திக்கிற மகன்கள் புகைப்படத்தையும் அப்புறப்படுத்தியதில் பொட்டல்காடு ஆக்கப்பட்ட பதியை பற்றிய புகைப்படத்தையும் நான் ஒரு பதிவேடாக தயாரித்திருக்கிறேன். காலை மறுநாள் உயர்நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பிக்க இருக்கிறேன். அரசாங்கம் நேரடியாக இதில் ஈடுபட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்களும் நீதிபதி சரத்குமார் அவர்களும் 19 ஆணைகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதை இந்த அரசு வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரையும் பங்கேற்க வைத்து ஒரு பல மாதங்கள் ஈடுபட்டால் தான் இதை அகற்ற முடியும். கேரளாவில் எதுவுமே கிடையாது. அந்த மாநிலத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. விவசாயத்தை அடியோடு அழித்து போடும், தண்ணீரை அடியோடு உறிஞ்சிக் கொள்ளும், நிலத்தடி நீரை உறிஞ்சிக் கொள்ளும், பிராணவாயுவை உள்வாங்கும், கையமுதவாயை வெளியிடும். இந்த மரங்களில் பறவைகள் கூடு கட்டுவதில்லை, முட்டை இடுவதில்லை. இந்த மர நிழல்களில் ஆடு மாடுகள் போய் நிழலுக்கு நிற்பதில்லை, சிறகு பிடிக்காது. இதை இடைநாடுகளில் பெய்லிஸ்ட்ரீ, இது ஒரு பேய்ச்செடி, பூதச்செடி என்றுதான் அழைக்கிறார். அது விவசாயத்தை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நான் 2015 இதை தொடர்ந்து பல மாவட்டங்களுக்கு சென்று ஹைகோர்ட் ஆர்டர் ஜஸ்டிஸ் செல்லும், நீங்க வேலையை செய்ய, மற்றவங்களை ஃபாலோ பண்ணட்டும் சொன்னாரு. 1000 வழக்கறிஞர்கள் இதில் ஈடுபட்டார்கள். அப்ப தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டே ஐடி வாங்கினா ஸ்டே, அதனால 7 வருஷம் வந்து நடக்கலை. ஸ்டே உடைச்சு ஹைகோர்ட்டில் மீண்டும் எல்லா வேலையையும் மக்களும் செய்யணும், அரசியல் கட்சிகளும் செய்யணும், அரசாங்கமும் செய்யணும், அப்படி தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. நான் அதை கடமையாக கருதி எப்படி தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கு பென்னிக்குக் அணையை பாதுகாக்கவும், நீட்டினோ அபேதமாகத்தை தடுக்கவும், நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார்களுக்கு போயிடாமல் தடுக்கவும், ஹைட்ரோகார்பன் திட்டத்தை எதிர்க்கவும், மீத்தேன் திட்டத்தை எதிர்க்கவும், மேல்நாட்டு அணை கட்டப்போகிறார் என்பதை எதிர்த்து 2012 1000 பேரை திரட்டிக் கொண்டு கர்நாடக எல்லையில் போய் நான் போராட்டம் நடத்தினேன். அவன் அணை கட்ட எல்லா ஏற்பாடும் ஆகிவிட்டது. மத்திய சர்க்கார் தான் இயக்குகிறது. வெளிப்படை அனுமதி கொடுக்க மாட்டோம், ஆனால் நீங்க அணையை கட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டான். இந்த இந்து பத்திரிகை ஆங்கிலேயடி இந்த ரகசியத்தை போட்டு உடைத்தது. அதற்கு பிறகுதான் நான் காவிரி பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கி
180 அமைப்புகள் அதில் பங்கேற்று 6-7 மாவட்டங்களில் ஊர்களாக சென்று கட்சி கொடி கட்டாமல் எல்லா கட்சிகள் அனுபவ சங்கம், விவசாய சங்கம், வாணிஜ சங்கம் எல்லாம் அங்க வரவேற்று ஒரு பெரும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினேன். மொத்த தமிழ்நாடும் கொதித்து எழுகிறது என்ற நிலை ஏற்பட்டால் இனிய மத்திய சர்க்கார் இந்த துரோகத்தை செய்துதான் இருக்கும். அதற்காகத்தான் அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழ்நாடு புறாவிலும் போய் அரசியல் எதுவும் பேசாமல், கட்சிகள் பற்றி பேசாமல் நான் பிரச்சாரம் செய்தேன். இந்த காரை காவல்துறையினுடைய முன்னாள் தலைமை அதிகாரியாக இருந்தவர் என்னை தொலைபேசியில் அழைத்து, எனவே நீங்க பெருசே பார்க்கிறீங்களா? எல்லா ஊரையும் பெருசாங்க, எல்லா ஊரையும் பார்த்தேன். இப்போ கஷ்டப்பட்டு வெயில்ல ஏறாவது வெயில்ல போய் இது வேலிக்கூரில் இருக்கிறீங்கள, இது தமிழ்நாட்டு நன்மைக்காகத்தாரு. இது செய்தியா போன செய்தியாளருக்கு மனசு இல்லையே. அந்த செய்தி நிறுவனங்களின் உரிமையாளர்கள்ட்ட நீங்க பேச என்ன வருத்தமா இருக்கு. எந்தெந்த செய்தியோ முக்கியத்துவம் முடித்து பத்திரிகையில் போடுறாங்க. நீங்களும் உங்க தோழர்கள் கஷ்டப்பட்டு வெயில்ல காத்து கிடந்து அதை நீக்கி இடங்கள் இல்லாத வெட்டி கத்தைகளாக்கி அந்த வெட்டங்களுக்கே நாங்கள் கொடுத்துடுறோம். உதவி செஞ்சாங்க இல்லையா, வேலை செஞ்சாங்க இல்லையா, அவங்க அதை விற்கணும்னா விற்கட்டும். அது மாதிரி சோதிக்காரோம். ராஜனே பெரிய பலனை எதிர்பார்த்து எதை செய்யாதேன்னு சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளோ நான் செய்துட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு பரையரப்பு கிடையாது. இல்ல வேலிக்கேரில் வைக்க பரையரப்பாடு செய்யா, இதுக்கு ஓட்டு கிடைக்குமா? 10 ஓட்டு கூட கிடைக்காது. அப்ப இதுல 10 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இல்ல ஒரு பரையரப்பா யாராவது ஒருத்தர் தாக்குதாரு வச்சாரு, தகராறு பிரச்சனைனா போடுவாங்க. இல்ல 10 பேர் இருவர் ஏதாவது தயார்மான கேள்வியை கேட்டு நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணா வாய்க்கோ பத்திரிகையாளர்கள் மீது பாய்ச்சல், நீ நாளைக்கு அந்த செய்தி ஓடும், இப்படித்தான் செய்தி வரும். அதான் நான் என் கடமையை செய்யறேன்னு சொன்னேன். இன்றைக்கு இந்த சங்கரன்பேரில் தென்காசி தெற்கு வடக்கு மாவட்ட கழகங்களின் சார்பில் இந்த செயலர்கள் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு தந்தை தெற்கு மாவட்ட செயலாளர் சிவா பாலசுப்ரமணியன் அவர்களும், வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி உதயசூரியன் அவர்களும் மற்றும் மாநகர் மாவட்ட செயலாளர் நிஜாம் அவர்களும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார் போன்றவர்களும் எல்லோரும் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நடக்கிறது. மின்னல் முதலி சொன்னார், பத்திரிகையாளர்கள் வர தாமதமாகும், நீங்க அவங்களுக்கு டேட்டு பிரிச்சுட்டு பிறகு பேசுங்கன்ட்டார். நான் தெரிவிக்க விரும்பியது யார் மேல எனக்கு வருத்தம் கிடையாது. ஒரு கேள்வி கேட்டாங்க, திமுக அமைச்சரவையிலும் நாங்கள் பங்கெடுக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் தொடர்கிறோம், திமுகவும் திமுகவும் அதில் ஓரடிக்கு வர வேண்டும் என்று மதிப்புக்குரிய இருபத்தியத்தரின் தலைவர் என் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி தூக்கியாடி போட்டது. வடகிரியும் தென்கிரியும் சேர முடியுமா? அப்படி திமுக கூட்டணியும் வந்துட்டு அமைச்சரவை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சதுனால நான் அங்க அதிர்ச்சியா இருந்ததுனால இந்த மாதிரி கருத்தை சொன்னா நோபல் பரிசு கொடுக்கலாம் நான் சொன்னேன். அவரை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமில்லை. அவர் அரசியலில் வளர வேண்டும் என்று என்னால் இயன்ற அத்தனை விதமான நிகழ்வுகளிலும் உதவி இருக்கிறேன். அது கொல்ல தலைவராக வரணும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் நம்பிக்கை நட்சத்திரம் என்ற முறையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக
அதற்கு ஊக்கமளித்துத்தான் வந்திருக்கிறேன். என்னால் இயங்குவதற்கு பக்கபலமாக நின்றிருக்கிறேன். எதிர்காலத்திலும் அப்படித்தான் இருப்பேன். எந்த கோபமோ வருத்தமோ எதையும் கிடையாது. இந்த சொற்களை நான் சொன்னதற்காக அவர் மனம் புண்பட்டிருக்குமானால் நான் இந்த சொற்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு இம்மளவு ஒரு கசப்பு எது ஒடிசி தமிழர் மேல கிடையாது. அவர் இந்த நாட்டில் நல்ல ஒரு தலைவர். அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாட்டுக்கு வளர்ந்த ஒரு இடத்திலே பணியாற்றி வருகிறார். தனக்கென்று ஒரு குடும்பம் கிடையாது அவருக்கு. நான் எத்தனையோ முறை கேள்வி கூட இருக்கிறேன். ஆகவே அவர் கருத்து கேள்வியில் அவருடைய கருத்து உரிமை, ஜனநாயக உரிமை, அந்த ரியாக்ட் பண்றது அவரை ஊன் பண்ணி இருந்தா அதுக்காக என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர் என்பது அவர் அவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கிற போது அழைத்து கொண்டு போய் சட்டக்கல்லூரியில் பேச தோழர் உட்காருங்க போக என்னை அழைத்து கொண்டு போய் ஈழத்தமிழர்களுக்காக பேச வைத்தவர். கூட்டணியில் அவரும் நானும் சேர்ந்து அண்ணானும் காடு இருந்தபோது அவருக்கு என் சக்திக்கு மீறி பக்கபலமாக இருந்திருக்கிறேன். கூட்டணியில விருந்துட்டு அப்போ நீங்க திமுக அரசு இதெல்லாம் தவறு செய்து ஏன் சொல்லல? இத பத்திரிகையாளர் சந்திப்புல திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. கூட்டணி தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற முறையில் அப்போது நான் தெரிவிக்க இயலவில்லை. ஆனால் நாங்கள் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டோம். அதுவரை நெருங்காத கட்சிக்கு 10 எம்எல்ஏ ராஜ்யசபா, இன்னொரு கட்சிக்கு 8 இடங்கள், கம்யூனிஸ்டுக்கு 5 இடங்கள். தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்து எல்லா ஊர்லையும் கட்சி தொண்டர்கள் இருக்கிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதுவரைக்கு 10 தடவை டெல்லியில போய் போராட்டம் நடத்தியிருக்க. 1000 பேர் பேர் வந்திருக்காங்க கைச்சரவு போட்டுக்கிட்டு. எந்த கட்சி நடத்திச்சு? ஈழத்தமிழர்களுக்காக நாடு இன்னொரு டெல்லியில் வந்திருக்கிறோம். சேசனை வைத்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். கொலகாரப்ப ராஜபக்சே சாதிக்கு வாரான்னு சொல்லி 1000 பேரோடு நாடு மாகாணம் கடந்து 3 நாட்கள் மரத்து கேறி கரியே கடந்து அவர் வருவர் என்று கொண்டா இதை கொடுத்து கையாகி வந்திருக்கிறோம். இந்த துணிச்சலும் 4 ஸ்டேட்டை கடந்து போராடுறாங்கிற எண்ணமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த கட்சிக்கும் ஏற்பட்டதில்லை. வருத்தப்படக்கூடாது. அப்படி ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க கட்சியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். என் தோழர்கள் நடத்தியிருக்கிறாங்க. தன்னரம் அறியாத தொண்டர்கள் 32 ஆண்டுகளாக இந்த கட்சியை கட்டி காத்து இதை யாராலும் அசைக்க முடியாத சக்தியாக என் சகாக்கள், என் தோழர்கள், கழகத்தின் கண்மணிகள், என்னோடு தாழ்வு ஒரு வாழ்வைத்திலே பிறக்காத என்னுடைய அண்ணன் தம்பிகள், நாங்கள் தமிழகம் பூராவிலும் மோடி வைத்து 9 தடவை கருப்பு கொடி போராட்டம் நடத்தியிருக்கிறோம். கூட்டணி இருக்கும்போது ராஜபக்சே பதவி பிரமாணத்தை கூப்பிட்டாருந்து நேரா போய் பிரதமராக போற மோடி கிட்ட 3/4 மணி நேரம் கடுமையாக பேசிவிட்டு இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு கூட்டணி விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்லி ஜந்தர் மந்தர் 1000 நேரம் திரட்டி அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கு நாங்கள் கையிலானோம். இந்தியாவில் பதவி பிரமாணம் எடுக்கிற போது அதனை எதிர்த்து எந்த சக்திகளும் எந்த முன்னேற்ற சக்திகளும் போராட்டத்தில் ஈடுபட்டதில்லை. கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான்.
நாங்கள் நெல்வேலியை காத்துக் கொடுத்தோம். பெரியார் மையத்தை மீண்டும் எழுப்ப பாஞ்சாவரம் மாநாடு அனுமதி வாங்கி கொடுத்தோம். ஹைட்ரோகார்பனை விரட்டி எடுப்பதற்கு சோழமண்டல பூராவிலும் பிரச்சாரம் செய்தோம். நீட் தேர்வு விரட்டுவதற்கு எச்சரிக்கை விடுத்த ஆபீசர் கால் வைத்து அடித்தார் தஞ்சாவூர்ல இருந்து. இதனை ஊடகங்களோ தொலைக்காட்சிகளோ ஏடுகளோ மக்களிடம் கொண்டு சென்று சேர்த்ததில்லை. இதனால எனக்கு அந்த வருத்தமும் கிடையாது. நான் பத்திரிகைகளை மதிப்பவன் என்று மட்டுமல்ல, பொடா சட்டம் மசோதாவாக விவாதிக்கப்பட்ட போது அந்த பொடா கொண்டு வரக்கூடாது என்று விவாதித்தவர்கள் நானும் அண்ணன் முரசொலி மாறனும் பருக் அப்துல்லாவும். அந்த பொடா சட்டத்தில் பத்திரிகையாளர்கள் மீது அந்த சட்டம் பாயலாம், பத்திரிகையாளர்கள் பிறரை அடைச்சலாம் என்ற ஒரு சரத்து இருந்தது. என்னிடம் என்று பத்திரிகையாளர்கள் சொன்னார்கள், டேஞ்சரஸ் செக்ஷன் பிரஸ்காரங்களை பூரா மிரட்டலுக்கு ஜெயில போடுறது பயன்படும் சொன்னாங்க. நான் அந்த கூட்டத்தில் வாஜ்பாயை பார்த்து, நீங்க நெருக்கடி ஆரத்துல பெங்களூர் ஜெயில இருந்தீங்க, பிரஸ் மேல இருக்கீங்க, இந்த சட்டத்தை கொண்டாடுறீங்க பிரஸ்காரங்க மேல, அது கொடுமை, ஜனநாயகத்துக்கே பேர் ஆபத்து என்று சொன்னேன். என் விருப்பத்துக்காகத்தான், நான் கேட்டதற்காகத்தான் பத்திரிகையாளர்கள் மீது பாய இருந்த பொடாசரத்து நீக்கப்பட்டது. மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையாளர்கள் சார்பாக வைகோவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் செய்தி போட்டது. அச்சுரர் கோபால் ஒரு பத்திரிகையாளர், அவரை பிரிச்சு இன்னொரு ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு உடனே யாரும் எந்த கட்சியும் இல்லை, தாபூர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி மறியல் பண்ணி போறாங்க. எத்தனையோ பேர் சங்கர கோயிலே செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறேன். என்னுடைய கலியப்பட்டி கிராமத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மதித்து அவர்களுக்கு உரிய கௌரவத்தை கொடுத்து நான் நடந்து வருகிறேன். ஆனால் என்னை களங்கப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய 62 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் அடாத பணிகளை சுமந்திருக்கிறேன். கடுமையான நினைத்து பார்க்கிறதாக பணிகளை நான் சுமந்திருக்கிறேன். என்னவெல்லாம் போட்டேன, 40 கோடி 500 கோடி 1000 கோடி ஒடுங்குறாங்க. நான் யோகியமான இது அரசியலை நடத்திட்டு பக்கத்துல ஊர் பூர்வீக சொத்துக்கள் இங்கேயோ 100 கோடி சொந்த சங்கர கோயில் அம்மா விட்டு போட்டேன். நான் நேர்மை, என்னை இருக்கும் நேர்மை யாரும் சந்தேகிப்பதக்கூட முடியாது. சாகிறவரை நேர்மையாகத்தான் நான் இருப்பேன். ஆனால் என்னை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு பத்திரிகை ஒரு 3/4 பக்கத்துக்கு இங்கிருந்து விலகி சென்ற ஒருவர் சொன்னார் என்று அண்ணா சாலையில் இருக்கிற அடுக்கடுக்கான மாளிகைகள் எனக்கு சொந்தம் என்று 140 பிளாட் இருக்கக்கூடிய பெரிய அந்த பிளாக் ஒரு 2 அறை கொண்ட வீடு திருச்செம்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி பணம் கட்டி வாங்கின அந்த வீட்டு இருக்கு. அந்த 140 பிளாட்டும் திருச்சி எம்பிக்கு சொந்தம்னா அதே பத்திரிகையில அவன் சொன்னான்னு போட்டிருக்காங்க. அந்த ஆளு வெளியே போயிடான்னு சொன்னான். அப்படி என்னை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் கலந்த சேத்தை வாரி வீசிவிட்டு அதே பத்திரிகை நிருபர் வேண்டுமென்று என்னை காயப்படுத்துவதற்காக திரும்ப கேட்ட போது, நீ எந்த பத்திரிகைன்னு கேட்டேன், உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. நான் கேட்டேன், என்னை பத்தி மோசமா முந்தா போட்டுக்காங்க அந்த பத்திரிகை. ஆமாண்ணா, இதுதான் நடந்தது. நிறைய நம்ம தோழர்கள் டெய்லி போனாங்க. வந்திருக்கப்பா நான் சொன்னேன். அடிக்கடியெல்லாம் நடக்கல. இதே இது வேற தமிழ்நாட்டில் 2-3 தலைவர்கள் இருக்காங்க. நம்ம வீட்டை போய் கேட்டு இருந்தா என்ன பாடுபட்டுப்பாங்க தெரியுமா? அவங்க அவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. அந்த தலைவர்கள் பேர் நான் சொல்ல விரும்பல. அவங்க வீட்டு போயிட்டு கேட்க முடியாது. கேட்ட அடிச்சு நொறுக்கிடுவாங்க. நாங்க அப்படி செய்ய மாட்டோம். நாங்க எந்த நன்மைக்கும் என்னைக்கும் போறதில்லை. செய்தியாளர்களை கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் 62 வருஷத்துல நான் நடத்தி வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஜனவரி 1ஆம் தேதியும் அத்தனை பத்திரிகையாளர்களை வரவழைத்து
அவர்களோடு நண்பர்கள் விருந்து சாப்பிட்டு அவர்களோடு தான் இந்த நேரத்தை கழித்திருக்கிறேன். இன்றைக்கு மின்னல் தான் சொன்னாரு, சேவை கொடுத்துக்க அறிங்க, கத்திரிக்காய் ஏற்பாடு பண்ணும். சரி பண்ணுங்க, நிறைய எழுந்திருக்கீங்க, இந்த அரசையை ஆதரிக்க கேட்டாங்க. நான் சொல்றேன், தனியார் பள்ளி உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து நேற்றை சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூட ஆரன் கிடைக்குன்னா இத்தனை லட்சம் கொடுக்கணும் கட்டாயம். இந்த தடவை சல்லி காசாக கொடுக்கல, எல்லா துறைகளையும் கமிஷன். இதுக்கு முந்தைய ஆட்சியில கமிஷன் கமிஷன் கமிஷன், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு. ஒரு புதிய கல்லூரியில் கட்டடம் கட்டணுமா கமிஷன் கொடுத்தா தான் அனுமதி கிடைக்கும். பத்திரப்பதிவு சின்ன ஒரு பதிவு கூட லட்சக்கணக்கில் பணம் கப்பம் கட்டாம செய்ய முடியாது. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பேச்சுக்கே இடமில்லை. என்ன சாதிச்சாரு விஜய் ஆட்சிக்கு வந்தா? இந்த ஜனநாயகத்துக்கும் அரசியலுக்கும் புற்றுநோயாக திகழக்கூடிய விஷ செடியாக இருக்கக்கூடிய ஊழல் கமிஷனை எழுத்து கட்டியிருக்கிறார். யார் தவறு செய்தாலும் கடும் நடவடிக்கை எடுப்பேன் சொல்லியிருக்கிறாரு. அதிகாரிகள் ஊர் பழகப்பட்டவர்கள் பழையபடி எளியாம கமிஷன் வாங்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி அதிகாரிகளோ அல்லது மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவர்களோ தவறு செய்தால் கமிஷன் வாங்கினான், நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் முதலமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுப்பார், தூக்கி எறிவார். வேற என்ன செய்யணும்? ஆட்சிக்கு வந்து என்ன சாதனைனா பற்றி படர்ந்திருந்த விஷச்செடியாக படர்ந்திருந்த கமிஷன் கட்டிங் கரப்ஷன் ஊழலை வேறேடு பிடுங்கி எறிந்து விட்டார் விஜய். என்ன சாதிக்கணும்? வேற அதுக்குள்ள என்ன சாதிக்க முடியும்? வேறு போடலாம், பாலங்கத்தலாம், அதை செய்யலே இதை செய்யலே எல்லாம் அடிப்படையில் ஒரு பெரிய தீங்கை அகற்றி இருக்கிறார்கள். அதற்கு அவர் முதலமைச்சரான பின் இந்த ஊழலை எழுத்திருக்கின்ற இந்த ஒரு சாதனமே போது. இது படிப்படியாக நிர்வாக நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு அவர் தமிழகத்தை நலன்களை காப்பாற்றுவார், பாதுகாப்பார் என்ற நம்பிக்கைகளுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன காரணத்துக்காக எடப்பாடியை முதலமைச்சராக்குவது என்றும் அதிமுக ஆட்சி அமைப்பது என்றும் வெளியிலிருந்து ஆதரவு எடுப்பது என்றும் ஒரு நெடிய நேர்கொண்டார்கள் என்பதில் இந்திய முஸ்லிம்களுடைய தலைவர் பேராசிரியர் கோதகுதியன் அவர்கள் வெளிப்படையாக போட்டு உடைத்து விட்டார். மற்ற கட்சிகள் முதல்ல சொன்னாங்க, பிறகு இல்ல அந்த பேச்சு இடத்தை பூசி எழுதினாங்க. கோதகுதியன் சொன்னார், இது உண்மை. மார்க்சிஸ்ட் கட்சி ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி பேபி சொன்னார், இது உண்மை. அப்படி இருந்தார். என்ன காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எடுத்தணும்? நீங்க வெளியில இருக்கணும். என்ன ஜனநாயகத்தை காப்பாத்த? எதுக்காக? உங்களுக்கு வழக்கமாக வந்து இந்த ஜனநாயக வாசல் தொடர்ந்து திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக. கோடி கோடியாக கொட்டப்பட்ட பணம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக. மணல் கொள்ளையிலே கோடி கோடியாக வந்து கொண்டிருந்த பணம் அது தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக ஆட்சி எடப்பாடு நடத்தட்டும், நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆட்சியில் இருந்த போது என்னென்ன பலர்களை அனுபவித்தோமோ அதை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும். எங்கு இருந்தால் அன்றி இப்படி ஒரு விடிய இருக்க முடியாது. இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஃப்ராட், ஒரு அரசியல் மோசடி வேறொன்றும் இருக்க முடியாது. அதையெல்லாம் நீங்க உள்ளே சொல்லுதுன்னா யாங்க அவமானப்படுத்தப்பட்டோம். எங்க கீழே காலை போட்டு நெசக்கிற மாதிரி செஞ்சாங்க. தோர்விலே புறக்கணிக்கலாமா என்று நினைத்தேன். புறக்கணித்தால் எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடு. 2 மாசத்துக்கு ஒரு புது விதி கொண்டு வந்திருக்காங்க. தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்படுவது. அதனால் அந்த முடிவு எடுக்க முடியல. அதனால் சரி சகித்துக் கொண்டு செல்வோம் என்று சென்றேன்.
அதில் 34 தேதியிலே கடுமையா திமுக ஆயிரத்தி பிரச்சாரம் செஞ்சிருக்கிற திராவிட இயக்க வரலாற்றை சொல்லி இருக்கிற முதல்வராக இருந்த சகோதரர் ஸ்டாலின் என்று சொல்லி ஊடுவா போய் ஓட்டு கேட்டிருக்கேன். 24 தேதிகள் அதை ஜெயிச்சிருக்கு. எங்கள் பங்களிப்பும் இருக்கு. மத்தியில திருச்சி எப்படி ராஜினாமா செய்வாரா? அவர் தனிச்சின்னத்தினால போட்டி போட்டாரு. நீங்களும் ராஜினாமா செய்யுங்க, நாங்க உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும்ல, எல்லாம் ராஜினாமா பண்ணுங்க, அவரும் பண்ணுவாரு. அதாவது வைகோ எப்படியாவது ஒரு தொழிலை இடைத்தேர்தலில் போட்டி போட்டு மந்திரி ஆடும் நினைக்கிறாரு. மண்ட குழம்பி போயிட்ட அந்த எழுதியதற்கோ பெற்றோர்களுக்கா? இந்தியாவுடைய யூனியன் கேபினட்ல எந்த பெட்ரோல் எடுத்துக்கிறீங்கன்னு பாஜக உலகத்துக்கே தெரியும். நான் மாட்டேன்னு சொன்னது எனக்கு ஒரு பேர் மந்திரியாக மாட்டோம். பார்லிமெண்ட் நடக்கும்போதே சோம்நாத் சட்டர்ஜி வாஜ்பாயை பார்த்து அவர்கள் மினிஸ்டரா கொடுனாரு. மந்திரி பதவி எந்த காலத்துக்கு தேவையில்லைன்னு சொன்னோம். அப்படித்தான் வாழ்ந்து வருகிறேன். இதற்கிடத்தியை இப்படிப்பட்ட அபராதங்களை எங்கள் மாத்த ஏன் இப்படி வீச வேண்டும்? அதை பற்றி நாங்க கவலைப்படுறோம். காரணம், என்னோடு இருக்கிற தோழர்கள் உரிமையாக இருக்கிறார்கள். எந்த எம்எல்ஏக்கள் நினைப்பட்டாங்களே, நல்லா இருக்கட்டும், அவரை பற்றி நான் விமர்சிக்கின்ற கூட்டம் இல்ல. செந்தையர்கள் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. அவர்களை நிந்திப்பதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ இந்த கூட்டம் போடப்படவில்லை. நான் பிறந்த மண் சதுரவேல் மண். இங்கு தோழர்கள் மிகுந்த மனக்காயத்தோடு இருக்கிறார்கள். இதில் எம்எல்ஏக்கள் போறதில்லை. அவர்கள் சந்தித்து அவர்களுடன் அடுத்து நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? அண்ணா பிறந்தநாள் வந்து பன்னீர் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுக்கு திறந்து வருவதற்கு இப்ப நாடாளுமன்ற உரைகள் ஆங்கிலத்தில் எழுக்கப்பட்டு ஆகஸ்ட் 4 டெல்லியில் வெளியிடப்படுகிறது. அது பற்றிய செய்தியை சொல்வதற்கு இந்த செய்தியாளர் கூட்டத்தை 1965 சந்திரபோயில பயிற்சியாளர் தீகாம் எனக்கு கூட்ட ஏற்பாடு செய்து கொடுத்தார். 65 71 எம்ஜிஆர் இருந்தபோது லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு வரும். ஆண்கள் பெண்கள் ராத்திரி 12 மணி 2 மணி 2 மணி காத்து கிடந்தாங்க. சிவராஷ்டிரி காரியத்தை 1000 பேருக்கு எம்ஜிஆர் காரை திருப்பிட்டு போயிட்டார். அவரை பேர் கூட்டியதற்காக விளத்திர பாண்டிய ஆரடியா சேசாமி கவிஞர் காமு கதிரவன் எல்லாரும் நானும் இருந்தேன். எம்ஜிஆர் பாண்டிய ஹோட்டல் இருந்தார். நீங்க பிரச்சாரத்துக்கு வரணும். சிவாஜி கணேசன் கூடுக்க ரத்து பண்ணிட்டாருன்னு கள்ளக்கொடி எரிஞ்சிட்டாங்க. அப்ப ஏன் கள்ளக்கொடி எரிவாங்கல்ல? இல்லைங்க தவிர உங்க முகத்தை பார்க்கணும்னு கோடிக்கணக்கான மக்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க. நீ சும்மா முகத்தை காட்டிட்டு போயிட்டு போயிருந்த. இது நான் சொன்ன வார்த்தை இல்லை, அண்ணா சொன்ன. என்னுடைய அருமை நண்பர் நடிகர் எம். ஜி. ராமச்சந்திரன் பெரும் நிதியை தருவதாக சொன்னார். நிதி வேண்டாம், உங்கள் முகத்தை காட்டுங்கள். தேதிக்கு 30,000 ஓட்டுகள் அதிகம் கிடைக்கும். நாட்டு அண்ணா சொன்னது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பிறகு திமுக கலகலத்து போச்சு. அப்பொழுது கூட்டங்கள் போட முடியல. கலகொண்டு எரிஞ்சு கூட்டத்தை மேலே விட்டு ஓடிட்டாங்க. நான் திருநெல்வேலியில கூட்டத்தை போட்டு 500 மாணவர்களை வச்சு திரைமுருகனையும் என் செல்லத்தொங்குட்டிலிருந்து நான் கூட்டம் கேட்டேன். திருச்சி கூட்டத்தில் எல்லா இடத்திலையும் திமுக தோத்தது. இந்த ஒரு தொகுதி சைரவை தொகுதி மட்டும் ஜெயித்தது. அதற்கு டாக்டர் கலைஞர் தம்பி வைகோ இல்லை என்றால் சங்கரகோவில் ஜெயித்திருக்காது என்று சொன்னார். ஆகவே அந்த கட்சிக்கு 25 இடம் ஜெயிலுக்கு போயிருக்கேன். தொண்டர்களோடு தொண்டராக ஜெயிலி இருந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க, கலைஞரை பாதுகாக்க பல சம்பவங்கள் அவரோடு பேசக்கூடிய திமுக இருக்கக்கூடிய முன்னணி தேவைகள் யாராவது நான் ஈடுபட்டதை போல
1% ஈடுபட்டிருந்தா ராஜ்யசபாவுக்கு அனுப்பினார். நன்றியோடு தான் திமுகவின் மதிப்பை உயர்த்தி தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நான் நாடாளுமன்றத்தை பணியாற்றியவர். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன அளவற்ற கருவில் செய்திருக்கிறேன். பெரும் கொலைப்பணி என்கிற சுமத்தப்பட்டு அந்த கொடுமை தாங்காமல் 5 பேர் திமுகவிலே தீக்குளித்து இறந்தகனா நீதி கேட்டு இந்த மறுமலர்ச்சி திமுக அமைப்பை தொடங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் ஆளானேன். இடையில கூட்டணி அடிக்கடி மாற்றியது. அப்பொழுது என்ன இந்த முன்னணி தலைவர்கள் என்னை கடுமையாக நிர்பந்தத்தின் விளைவாக ஒரு தவறான முடிவை ஏற்க வைத்தார்கள். அதிமுக கூட்டணி வைப்பது அது கூட அத்தனை பேர் அவர்களுடைய ஏற்படுத்தவர். அதுக்கு இடம் கொடுத்திருக்க கூடாது. இப்போது நானா முடிவிருக்கல செதுக்குழுவில பேசிய ஒவ்வொருவரும் ஏரிமலையா வெடித்து சென்றாங்க. திமுகவோடு ஒத்தும் உறவு கூடவே கூடாது. 1400 பேர் பொதுக்குழுவே கலந்து கொண்டார்கள். திமுக அந்த கூட்டணி விலகுகிறோம் என்று இந்த தீர்மானம் வாசிக்கப்பட்ட போது மண்டபமே அறிந்தது. அத்தனை பேர் எழுந்திருந்து ஆரவாரம் செய்து கரையில் இருக்கிறார்கள். தொண்டர்களின் விருப்பத்தைத்தான் பொதுக்குழு எடுத்த முடிவைத்தான் நிறைவேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வது என்று முடிவெடுத்தோம். தமிழக வெற்றி கழகம் ஊழல் வெளிச்சல் ஈடுபட்டிருப்பதால் அவரோடு தோல்வி கொள்ளலாம் என்று முடிவெடுத்தோம். இந்த மரியாதையோடு எங்களை நடத்தி எங்களுக்கு அழைப்பளித்தார் முதலமைச்சர். அவரே கையெழுத்து போட்டு அதனால அது முதல் கூட்டத்திலே கலந்து கொண்டு தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களை அங்கே தெரிவித்து இப்படி தொடர்ந்து இதற்கு மத்தியில் தான் வாசகர்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். 3 கோரிக்கைகளுக்காக ஒவ்வொரு மாவட்டமா போய் கோயில்காத்தான அகற்றுகிற வேலையில் என்னை வருத்தி கொண்டு என் உடல்நலம் பாழாகி இருமலும் காய்ச்சலும் என்னை படாத பாடு படுத்தினாலும் நான் ஒண்ணு ரத்து பண்ணாம அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறேன். தொடர்ந்து இலக்கிய கூட்டங்கள் போறது. நாளைக்கு கூட மனோகர மன்றம் என்னை உரையாற்ற அழைத்திருக்கிறார்கள். அறமும் மரமும் என்ற தலைப்பிலே நான் பேச ஒப்புதல் கொடுத்திருக்கிறேன். அது எங்கள் பணி சீராக நடந்து கொண்டிருக்கிறது. கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தோழர்கள் இங்கே வந்து இந்த கிருஷ்ணா ஹால்ல நிறைந்திருக்கிறார்கள். சௌரியாளர்களை என்றைக்கும் மதிக்கிற உங்கள் சகோதரர் உங்களை சந்தித்ததில் என் மனதில் பட்ட கருத்துக்களை சொன்னதில் நீங்கள் அமைதியாக கேட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க என்ன கேள்வி கொடுத்தாலும் அதுக்கு பதில் சொல்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அரசியலுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு காரணங்களில் தெளிவிருக்கிறது. 2 மாசத்துக்குள்ள இத்தனை வருஷமா மின்வெட்டு முன்னாடி இருக்கத்தான் செஞ்சது. மின்வெட்டு ஒரே நாள்ல சரி பண்ணிட முடியாது. எது தப்பெது நீக்கணும், கனவை நீக்கணும், கமிஷனை நீக்கணும், லஞ்ச ஊழலை நீக்கணும். அதை செய்திருக்காரு சபாஸ் முதலமைச்சர். அது பெரிய சாதனையா? ஆட்சி எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை இருந்த ஊழலை இல்லாமல் ஆக்கி இருக்கிறாரு. அதுவே இல்லாத சாதனை. அதை விட என்ன செய்யணும்? 10 நிர்வாக பணிகள் படிப்படியாக அவர் நிர்வாகத்தை நன்றாக புரிந்து வழிபதாக செய்வார். மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். மக்கள் நம்பிக்கை முன்னை விட இப்பொழுது அவருக்கு அதிகமாக இருக்கிறது. பாதிக்கத்தான் செய்யும், பாதிக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன பரிகாரமோ அதுக்குரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுப்பார்.
அதை யாருக்கும் அவரு கொடுக்கல. அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, வேற யாருக்கும் கொடுக்கல. நாங்க 15% போட்டி போட்டா அந்த சின்னம் கொடுப்பாங்க. அது கண்டிஷன் இருக்கு. அதுக்கு அதனால பம்பரத்தில் நிற்கிற வாய்ப்பு, அவர்கள் குறிப்பிட்ட விவாச்சாரத்தில் நாங்க போட்டி போட்டா அந்த சின்னம் திரும்ப எங்களுக்கு வழங்கப்படும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடைத்தேர்தல் வெற்றித்து பாடுபடுவோம். வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை யார சொல்வார். இதுக்கு இடையில அது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பல சட்டமா ஒரு அக்ஷர் பாம்பரன் கூட்ட திமுக கரூர்ல பேச விடக்கூடாது, கரூருக்கு போவிடக்கூடாதுன்னு உலகமாக கெட்டிக்காரரா வழக்கறிஞர்களை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுச்சு. சவுக்கார் அடிக்கிற மாதிரி ஜட்ஜிகள் திமுகவுக்கு சவுக்கடி கொடுத்து என்ன அரசியல் மேடையாக்குறா சுப்ரீம் கோர்ட்டை. அவர் போவதற்கோ பேசுவதற்கோ சகல உரிமை உண்டு. அதுக்கு எவ்வளவுமே தரவானதான் நினைச்சீங்களா என்று சால்ட்வேடு கொடுத்த உடனே நாங்க கேஸை வித்ரா பண்றோம், அதை வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க.